Greetings everyone. நம்ம டெய்லி prelims and mains point of view current affairs articles பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல நமக்கு இந்த பிஎஃப் வட்டி விகிதத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ பிஎஃப் வட்டி விகிதம் அப்படிங்கிறது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அறங்காவலர் வாரியம் தான் வந்து இதை நிர்ணயிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அவங்க இப்போ இந்த வருஷத்துக்கான இந்த 2023-24க்கான அந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது 8.25% இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த பெர்சன்டேஜ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் இந்த ஒரு கொஸ்டினை பார்க்குறோம். ஸோ நமக்கு இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது கொரோனாவுக்கு முன்னாடி 8.5% இருந்துச்சு, சரிங்களா? ஸோ கொரோனாவுக்கு அப்புறம் 40 வருஷத்துல இல்லாத அளவில் 8.1% இதை கம்மி பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அது 2021 அந்த நிதியாண்டில் இருந்திருக்கும். 2022-23 இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது 8.15% மாறி இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2023-24 அந்த நிதியாண்டில் இது வந்து 8.25% இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அறங்காவலர் வாரியம், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம், ஓகேங்களா? ட்ரஸ்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா பிஎஃப்னா என்னன்றது நமக்கு தெரியும். அதனுடைய வட்டி விகிதம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ அடுத்த கட்டமாக நீர் தடுப்பு மற்றும் மாசு கட்டுப்பாடு சட்டம் 1974 வாட்டர் கண்ட்ரோல் அண்ட் பிரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவில் இந்த நீர்நிலைகளுக்காக கொண்டு வரப்பட்ட முதல் சட்டமா இதுதான் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே தான் நமக்கு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், அதாவது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அதே மாதிரி மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. இதில் இந்த மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிறது ஒரு கைட்லைன் மேக்கிங் பாடியாக இருக்கும். சில வழிமுறைகளை சொல்லுவாங்க, சில சட்ட நடைமுறைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஆளா யார் இருப்பாங்கன்னா அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆளா தான் நமக்கு அந்த மாநில பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதாவது மாநில மாசு கட்டுப்பாடு வாரியங்கள் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறது நமக்கு அந்த வாட்டர் ஆக்ட் கீழே தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் 1974. ஸோ இந்த ஆக்டை இப்போ எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்துக்கு கீழே. ஸோ அந்த திருத்தங்கள் பற்றின விஷயங்கள், அந்த திருத்தங்கள் எந்தெந்த மாநிலங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம், சரிங்களா? ஏன்னா நீர் அப்படிங்கிறது, வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது, மாநில பட்டியலில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மத்திய அரசாங்கம் டைரெக்டாக ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாது. நமக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் படிச்சிருப்போம். மாநில பட்டியலில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மத்திய அரசாங்கம், பாராளுமன்றம் வந்து நமக்கு ஒரு சட்டத்தை போட முடியாது. அப்ப எப்ப அந்த சட்டத்தை போடலாம், எப்படி இந்த சட்டத்தை போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த நீர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக 2-3 ஸ்டேட் கேட்டுக்கிட்டாங்க. 2-3 ஸ்டேட் சேர்ந்து எங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துல ஒரு சட்டம் ஏற்றி கொடுங்க அப்படிங்கறத கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு பாராளுமன்றம் அதுக்கான சட்டங்களை போட்டு தருவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த வகையில தான் நீர் அப்படிங்கிற விஷயம் மாநில பட்டியலில் இருந்திருக்கும். ஸோ 2-3 ஸ்டேட் கேட்டுக்கிட்டனால அந்த ஒரு சட்டத்தை போட்டிருப்பாங்க. அப்படிதான் அந்த வாட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும், சரிங்களா? சோ இப்போ இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு சில திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த திருத்தங்கள் எந்தெந்த மாநிலங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த மாநிலங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ராஜஸ்தான், அடுத்தது இமாச்சல பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான், அது மட்டும் இல்லாம எல்லா யூனியன் பிரதேசங்களையும் சில இந்த திருத்தங்கள் அப்படிங்கிறது பொருந்தும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன மாதிரியான திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம அடுத்தது கொடுத்துருக்கோம். இந்த 1974 இயற்றப்பட்ட இந்த சட்டம் 25 மாநிலங்கள்ல அமல்ல இருக்கு தற்போதைக்கு வரைக்கும். இப்போ சில திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிக முக்கியமான மாற்றம் என்னவென்றால் சிறியது என கருதப்படும் பல மீறல்களுக்கான சிறை தண்டனை விதிகளை நீக்கி அவற்றுக்கு பதிலாக 10,000 முதல் 15 லட்சம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த சட்டத்துக்கு கீழே சில குற்றங்கள்லாம் இருக்கும். அதாவது மைனர், அதாவது சிறியதுன்னு இந்த இடத்துல பார்க்குறோம். என்னன்னா மைனர் குற்றங்கள் அப்படிங்கிறத சொல்றோம், மைனர் கிரைம்ஸ் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன குற்றங்கள் இருக்கும் இல்லையா இந்த ஒரு விஷயங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சட்டம் வாட்டர் ஆக்ட் அப்படிங்கிறதே முழுக்க என்ன பண்றாங்க அப்படின்னா எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், சீவேஜ் ட்ரீட்மெண்ட், அந்த ஒரு சாக்கடை மேலாண்மை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதில் பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன குற்றங்கள் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன சின்ன குற்றங்களுக்கு முன்னாடி சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அந்த சிறை தண்டனை அப்படிங்கிறத தூக்கிட்டு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபைன்ஸ் மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த அமெண்ட்மெண்ட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன குற்றங்களுக்கு நமக்கு இம்ப்ரிசன்மெண்ட் தேவையில்லை, ஃபைன்ஸே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருத்தப்பட்ட சட்டம் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களின் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான விதிகளை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தொழில்கள் மற்றும் புதிய செயல்பாட்டு செயல்முறைகளை நிறுவுவதற்கான விஷயங்களில் மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய வழிகாட்டுதல்கள். ஸோ சில
கைட்லைன்ஸை கொடுக்க போகிறாங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களுக்குன்னு சேர்பர்சன் செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட சேர்பர்சனை எப்படி செலக்ட் பண்ணணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் பின்பற்றிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஒரு சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எங்கெல்லாம் அமலில் இருக்க போகுது அப்படின்னா, எல்லா யூனியன் பிரதேசங்களையும் அமலில் இருக்கும். அதே மாதிரி ராஜஸ்தான் மற்றும் ஹிமாச்சல் பிரதேசில் அமலில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு விஷயம். இதில் ஏன் முக்கியமாக இதை பார்க்குறோம் அப்படின்னா, வாட்டர் அப்படிங்கிற விஷயம் மாநில பட்டியல இருக்கு, ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை நம்ம திருத்தணும் அப்படின்னா அதுக்கு 2-3 மாநிலங்கள் சேர்ந்து ரெக்வஸ்ட் பண்ணாதான் பாராளுமன்றம் அதுல கை வைப்பாங்க. சரிங்களா, ஒரு விஷயத்துல அந்த சட்டம் இயற்றவும் முடியும். ஸோ அந்த ஒரு டெக்னிக்கை புரிஞ்சுக்கணும். மத்திய மாநில உறவுகளில் இதுல நம்ம பாலிட்டியில் படிப்போம், பட் ஸ்டில் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வந்திருக்கனால தான் இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இன்னொரு தடவை சொல்றேன், மாநில பட்டியலில் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு 2-3 ஸ்டேட் சொன்னா மட்டும்தான் மத்திய அரசாங்கம் வந்து அந்த ஒரு விஷயத்துல சட்டம் இயற்றுவாங்க. சரிங்களா, அது சட்டம் இயற்றுறதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான், சட்டத்தை திருத்தறதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். சரிங்களா, ஸோ கடைசியாக என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படின்னா, நமக்கு சீன எல்லையில் பயணியர் விமான நிலையம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா லடாக்ல கொண்டு வர போகிறாங்க. ஸோ லடாக்ல நுப்ரா அப்படிங்கிற பகுதியில் தொய்ஸ் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் விமானப்படையின் விமான தளத்தை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லடாக்ல இருக்கக்கூடிய நுப்ராங் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த பேஸ் அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து 10,000 அடி உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த சி சர்ஃபேஸ்லேருந்து 10,000 ஃபீட் ஹைட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆல்ரெடி இந்த உடான் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே, அதாவது உடான் அப்படின்னு சொல்லுவாங்க, உதே தேஷ் அப்னா நாகரிக் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது ஹிந்தி வார்த்தை, ஓகேங்களா, அதுதான் உடான் அப்படின்னு சொல்கிறாங்க. உதே தேஷ் அப்னா நாகரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடான் திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு கீழே நம்ம சிறிய சிறிய நகரங்கள் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிட்டிஸ் எல்லாம் விமானங்கள் மூலயமா, அந்த விமான நிலையங்கள் மூலயமா இணைச்சிக்கிட்டே வராங்க. சரிங்களா, அதுதான் இந்த உடான் திட்டம் அப்படிங்கிற சொல்றாங்க. உதே தேஷ் அப்னா நாகரிக் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அந்த திட்டத்துக்கு கீழே சில விமானங்கள் இவ்வளவு நாள் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. சரிங்களா, அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு முழுமையான ஒரு விமான நிலையம், பயணியர் விமான நிலையம், ஒரு பேசஞ்சர் ஏர்போர்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நுப்ரா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏர்பேஸை வந்து டெவலப் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஒரு பின்னணியில தான் இந்த ஒரு ஆர்டிக்கலை பார்த்துருக்கோம். ஸோ சீன எல்லையில் எந்த ஒரு விமான நிலையம் வரப்போகுதுன்னா, லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய நுப்ரா அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸ்ல தான் நமக்கு அந்த ஒரு விமான நிலையம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம், கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, ஸோ இன்னைக்கு ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். 3மே இம்பார்ட்டன்டான விஷயங்களா இருக்கு. நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.